ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரீனாஸ் கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் சமோசா எப்படி செய்கிறதுன்றதா பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு குக்கரில் 2 உருளைக்கிழங்கு 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். அது முங்குறதுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை லைட்டாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் நம்ம சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்தோன்னா நல்லாயிருக்குன்றதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பரோட்டா மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம மாவு எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். அடுத்து மசாலா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்குறதுக்காக இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து விட்டுட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சின்னதாக போட்டால் நமக்கு நல்லா இருக்காது. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் வெட்டி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம பச்சை பட்டாணியும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் நம்ம கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவை விரிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நான் மாவை 20 நிமிஷம் கழித்து எடுத்துட்டேன். இதை எடுத்துட்டு இந்த மாதிரி 6 உருண்டைகளாக போட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம மாவை விரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்ம மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவு ரொம்ப தடியாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் நம்ம பரத்தி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த சமோசா ஷேப்புக்கு கரெக்டாக வரும். இப்போது நம்ம மாவை இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கத்தி எடுத்து இதை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு ஒரு பாதி எடுத்துகிட்டு நம்ம சமோசா ஷேப்புக்கு கொண்டு வரலாம். நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியை லைட்டாக இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ஒரு எண்ட்லேருந்து நம்ம இந்த மாதிரி சமோசா ஷேப்புக்கு மடிச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மடித்ததுக்கப்புறமா நம்ம லைட்டாக இந்த அடியில் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ நமக்கு ஓட்டை விழாமல் இருக்கும். அதுக்காகத்தான். இப்போது நம்ம இதில் ஃபில்லிங் வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஃபில்லிங் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிறத நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக நம்ம தண்ணி தேய்ச்சிட்டு மேலே இருக்கிறத மூடி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு எதுவும் ஆகாமல் இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுணும். ஓட்டை எதுலேயுமே இருக்கக்கூடாது. நம்ம எண்ணெயில் போடும்போது அப்போ பிரியாமல் இருக்கும். ஓட்டை இருந்தது அப்படின்னா பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளுடைய சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சமோசாவும் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு பேன் நம்ம வச்சிடலாம். பேன் வச்சுட்டு இதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பாருங்கள், நம்மளுடைய சமோசா எல்லாமே சூப்பராக ரெடியாக இருக்குது. ஃப்ரை ஆகிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். பாருங்கள், எண்ணெய் எல்லாமே நல்லா சூப்பராக காஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இதில் ஒவ்வொரு சமோசாவாக இதில் நம்ம சேர்த்துடலாம்.
வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்து வந்துருச்சு, அதனால் இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இன்னொரு பக்கம் அதே மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சமோசாவை எடுத்துடலாம். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்மளுடைய சமோசாவை நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய சமோசா எல்லாம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா பரீனாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கலாம். See you, tata, bye bye. Thanks for watching.